அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்கும் முன்பாக எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்திலிருந்து தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். உடைய வார்த்தையை கேட்கவே நான் உம்முடைய சமத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஐயா, நான் பெருமையாய் அல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையால் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் நான் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆண்டவரே புதிய தீர்மானங்களோடு நான் கடந்து செல்லும்படியாக உம்முடைய வார்த்தை எனக்கு கடந்து வரட்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவரே இந்த கால வேளையில கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வேதம் சொல்கிறது ஆண்டவரே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று வாழ்த்தும்படி ஆண்டவரே, இது உம்முடைய சபை, உம்முடைய சமூகம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். இவ்வளவு நேரமாய் நாங்கள் உம்மை பாடல்களை பாடி உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், உம்மை ஆர்ப்பரித்தோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமத்தில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, வேதம் சொதப்பா என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, உடைய வசனத்தினால் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் உண்மையிலே பலன் கொள்ளும்படியாக உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை எங்களை ஒப்படுகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிற கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாம். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதுங்கள். அவர்கள் மிகுந்த வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் வேதம் சொல்கிறது சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய முடியேன், தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிற வரை நமக்கு என்ன கிடையாது, தாழ்ச்சி கிடையாது. அல்லேலூயா. சிங்கத்தின் குட்டைகள் என்ன செய்யும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. அல்லேலூயா. சிங்கம் நமக்கு தெரியாது எவ்வளவு பலமானது என்பது தெரியும். அந்த சிங்கத்தின் குட்டிகள் கூட சிங்கம் வேட்டையாட போய் அந்த குட்டிகளுக்காக வேட்டையாட போய், ஆனால் சில நேரத்தில் அதுக்கே ஆகாரம் கிட்டாதபடி வந்து இருக்கும். அப்போ அந்த சிங்கத்தின் குட்டிகள் அந்த சிங்கத்தை பார்க்க, தாய் சிங்கத்தையோ அதை பார்க்க, நமக்கு ஒண்ணுமே கொண்டு வரலையே அப்படின்னு பார்க்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு என்னப்பா சொல்லுகிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஒண்ணுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இல்லை. அல்லேலூயா. எந்த நேரமானாலும் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை என்ன செய்கிறவர், பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் நினைச்ச மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் இன்னைக்கு வர நம்மளை என்ன செய்யவில்லை, தாழ்ச்சி அடையவே விடலை. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, என் ஆண்டுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறது, செவி கொடுக்கிறது. சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறான், செவி கொடுக்கிறான். நமக்கு ஆண்டுடைய சத்தம் நித்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கு. இல்லையா? ஒரு நாளும் நான் ஆண்டுடைய சத்தம் நமக்கு கேட்கப்படாமல் போனா நம்ம திகைப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுது, திகையாதே நான் உன் தேவன். அல்லேலூயா. ஏன் நான் உன் தேவன் என்று ஆண்டு சொன்னா, நீ திகைக்க வேண்டாம், நான் உனக்கு என்ன சொல்லணும், உனக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியில என்ன செய்வேன், உன்னை நடத்துவேன். உண்மையில எனக்கு கண்ணை வைத்து என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியில நடத்துவாரு. நமக்கு கண்ணை வைத்து, அவர் நம்ம மேல கண்ணை வைத்து என்ன செய்வாரு, ஆலோசனை சொல்லுவாரு. இவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டியதா இருக்கு. இல்லையா? ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில அப்படியே விடல. பைபிள் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன். இல்லையா? நான் அப்படி உங்களை விட மாட்டேன். இல்லையா? வேதத்துல யோபின் புத்தகத்துல பார்க்கும்போது அந்த ஒரு பெரிய தீக்குருவின்னு அந்த அது எலும்புனாலே அது பார்க்க அவ்வளவு பலமுள்ளதான ஒரு அந்த பறவை. அது வருத்தப்பட்டு அதில் செய்ய முட்டையிடுமா. ஆனால் அந்த முட்டையிட்டதை அது காக்காம அது வாடு போயிடும். மற்ற மிருகங்கள் வந்தா அந்த முட்டையில காலை வச்சா அது உடஞ்சு போகுமே அப்படிங்கிற கவலை அதுக்கு கிடையாது. ஆனா அவ்வளவு பலமுள்ள பறவை தான்.
ஆனா அதுக்கு என்ன கிடையாதுன்னா, தன் முட்டையிட்டத காக்கணுங்கிற அந்த எண்ணமோ, அல்லது அந்த முட்டைகள் மேல ஒரு பரிதாபமோ அதுக்கு கிடையாது. அது அப்படி போகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மள உண்டு பண்ணினவர், நம்மள அப்படியே விட்டுட்டா நம்ம என்ன ஆகுவோம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா! வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதினால், நீர் என் மேல் என்ன செய்கிறீர்? பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா! ஆண்டவர் நம்ம சத்துரு கையில நம்மள விட்டுட்டார்னா, சத்துரு நம்மள கொண்டு வருவான். அதனால இவ்வசனம் சொல்லுது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதினால், ஜெயம் கொள்ள விடல. சத்துரு நம்ம மேல ஜெயம் கொள்ள விடல. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதனால், நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். அல்லேலூயா! ஏன் இந்த வசனங்களை எல்லாம் நான் கோர்வையா சொல்லுகிறேன்னா, தேவன் அறிவார். அல்லேலூயா! ஆண்டவர் நம்மளை அறிவார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல எல்லாவற்றையும் படைச்சுக்கார். எல்லாவற்றையும் படைச்சு கிடைச்ச ஆதாமையும் படைச்சார். அப்ப ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் அப்படியே விடலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது ஆதாமுக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கு. அல்லேலூயா! ஆதாமுக்கு ஒரு தேவையா இருக்கு. என்ன தேவையா இருக்கு? அவனுக்கு உண்ணதுக்கு எல்லா கனி வகைகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? இல்ல. நம்ம அப்பப்ப வந்துட்டு போறோம். அவன் சிங்கத்தோட பேசிட்டு இருக்க முடியுமா? கரடியோடு பேசிட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியாத, அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்க முடியாத. பைபிள் சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணை என்ன செய்யணும்? நான் கொடுக்கணும். அல்லேலூயா! நம்ம கூட சில நேரத்துல நினைக்கிறோம், ஆண்டவரே பிள்ளைக்கு வயசாகிக்கிட்டு இருக்க ஆண்டவரே, உமக்கு தெரியுமா தெரியாத ஆண்டவரே? ஆண்டவரே உமக்கு புரியுமா புரியாத? ஒரு உலகெல்லாம் ஆண்டவரே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிறானே அப்படின்னு சொல்லுறாங்களா? ஆண்டவரே உமக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா! அப்போ அன்னைக்கு ஆதாமுக்கு தெரிந்த ஆண்டவர், அல்லேலூயா! ஆதாமுக்கு தெரிந்த ஆண்டவர் நமக்கு தெரியாம இருப்பாரா? அல்லேலூயா! நமக்கு என்ன வேணும் என்பதை அவர் என்ன செஞ்சுக்காரு? அறிந்திருக்கிறார். உன் நாவில் சொல் பிறவாத முன்னே, அல்லேலூயா, என்னது தேவை என்று அறிந்துக்கார். ஆனால் இந்த உலகத்தில் மக்கள் அஞ்ஞானிகளை போல நாடி தேடுகிறார். அஞ்ஞானிகள் என்னன்னா, அவர்கள் எப்பொழுதும் அவருடைய கவலை எல்லாம் என்னன்னா, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எப்படி வீடு கட்டுவோம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்போம், எப்படி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் 24 மணி நேரமும் இந்த உலகத்துக்குரியவைகளாவே இருக்கு. இதனால அவர்கள் அதிகமா கவலையும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் குறைய பார்த்தா, தேவ ஜனங்களாகி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல நம்முடைய கவலை எப்படிப்பட்டதா போகுதுன்னா, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி வீடு கட்டுவோம், எப்படி வாடகை கொடுப்போம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்போம், எப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைப்போம், நான் என்ன செய்வோம், இதே ஒரு சிந்தையை நம்மளை மீண்டும் ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா! லௌகீக துக்கம். இந்த மாதிரி ஒரு துக்கம் நமக்குள்ள வந்துனா, அது கடைசியில் என்ன உண்டாகினா? மரணத்தை உண்டாக்கிடும். அல்லேலூயா! நமக்கு அந்த மாதிரி ஒரு துக்கம் வரக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், வெறியினாலும், லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாத படிக்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் இதெல்லாம் பாரம் ஆயிரும். ஒரு மனுஷன் பாரம் ஆயிட்டுனா அவனால எழும்ப முடியாது. அவனை அப்படியே அமைக்கிறோம். முன்னாள் சிறுபிள்ளையா இருக்கும்போது சபையில ஒரு பாடல் போல, பாரங்கள் இருதயத்தில் ஏதேனும் உண்டோ, பாரங்கள் இருதயத்தில் ஏதேனும் உண்டோ, சிறு பாரங்கள் உன்னை கீழே தள்ளி விடுமோ, சிறு பாரங்கள் உன்னை கீழே தள்ளி விடுமோ, நீயும் அங்கே இருப்பாயோ, பூவில் ஓடி ஒளிவாயோ, நீயும் அங்கே இருப்பாயோ, பூவில் ஓடி ஒளிவாயோ, வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறா, வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறா, ஆகாயத்தில் நடக்கும் கல்யாணத்திலே, ஆகாயத்தில் நடக்கும் கல்யாணத்திலே, சுத்தர் பாடுவார் அல்லேலூயா சட்டை அடித்து, சுத்தர் பாடுவார் அல்லேலூயா சட்டை அடித்து, நீயும் அங்கே இருப்பாயோ, பூவில் ஓடி ஒளிவாயோ, நீயும் அங்கே இருப்பாயோ, பூவில் ஓடி ஒளிவாயோ, வேக எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறா, வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறா. அல்லேலூயா! நம்ம ஏன் ஆண்டவருக்காக எழும்ப மாட்டோம்னா, நமக்கு என்னன்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம தானே காப்பாற்றணும், நம்ம தானே பாடுபடணும், நம்ம தானே கஷ்டப்படணும்.
நம்ம கஷ்டப்படட்டா வேற யாரு கஷ்டப்படுவா? நான் உழைக்காவிட்டா என்ன ஆகும்? என்ன நம்பி தானே பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதே போல ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள ஆளுகை செய்து நம்ம எழும்ப விடாதபடி அது நம்மளை பாரப்படுத்துது. அதனாலதான் ஆண்டவருக்காக யார் எழும்ப முடியலன்னா, இப்படிப்பட்ட கவலைகள் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கிறவங்க கர்த்தருக்காக எழும்ப முடியாமலுக்கு அவர்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறாரு, உன் நாவில் சொல் பரவாத முன்னே உன் தேவைகள் என்னதென்று என்ன செய்யுங்க. அஞ்ஞானிகள் என்ன நாடி தேடுகிறாங்க? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம். அவர்களுக்கு மிஞ்சி போனா அவர்களுடைய கவலைகள் எல்லாம் எனக்குன்னா, எப்படி நம்ம உடைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எங்க ஒரு வீடு கட்டுவோம். கர்த்தர் நமக்கு நிலையான வீட்டை முன்னமே கட்டி வச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய குடியிருப்பு எங்க உண்டு, பரலோகத்து உண்டு. நம்ம இந்த பூமிக்குரிய ஒரு வீட்டுக்காக இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு ஒரு வீடு வேணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வீடு வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் பைபிள் சொல்லி, கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. வீடு கூட அவர் தான் கட்டி முடிப்பார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் காரியங்களை அவர் பார்ப்பாரு. ஆனா இது போக ஆண்டவரே நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஆண்டவரே என் தேவைகள் என்னதுன்னு இருந்துக்காருன்னா, ஆண்டவரே அதை நீங்க சாதாரணமா சொல்லிட்டா நான் என்ன செய்வது? அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணுமா, இத மாதிரி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 6ஆம் அதிகாரம் அப்படியே 33ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இந்த வசன சிறு பிள்ளைகள் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த யாருக்கிட்ட முதலாவது அப்படின்னாலே சடார் அந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆனா எத்தனை பேர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய நீதியை தேடுகிறோம்? அல்லேலூயா. அது தேடுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுமா? ஏன் என்றால் வேதம் சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் என்னல புசிப்பு குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் இல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா நம்ம என்னதுல சந்தோஷத்துல போறோம்னா, புசிப்பு குடிப்பும் உள்ள சந்தோஷத்துல அதிகமா நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். எல்லா மனுஷர்களுக்குள்ளயும் அந்த ஒரு எண்ணம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. அவருடைய தெய்வம் வயிறு. அல்லேலூயா. நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போகணும்னா, எங்க போனாலும் எங்க சுத்தி போனாலும் இந்த சாப்பாடுல வந்து நின்றுடும். சாப்பாடுல வந்து நின்றுடும். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். நான் ஒரு 2 வருஷம் முன்பாக புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கிரேஸ் ஹால்னு ஒரு ஹால் இருக்கு. அங்க ஒரு ஏசி ஹால் இருக்கு. அங்க ஒவ்வொரு மாசமும் 2வது வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு உபவாச கூட்டம் நடக்கும். உபவாச கூட்டம். அவங்க அந்த உபவாச கூட்டத்துக்காக ஆட்களை கூப்பிடுறதுக்காக நான் பல இடங்களை அலைந்து திரிந்து ஆட்களை பார்த்து நோட்டீஸை கொடுத்து அதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவேன். ஆனால் அந்த உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர்னா, ஒரு 50 பேர் 60 பேர் அவ்வளவுதான் வருவாங்க. அதுக்கு மேல ஆட்கள் வரல. நானும் ரொம்ப சோர்ந்து போனேன். அவ்வளோ ஃபோன் பண்ணி சொல்லி அந்த உபவாச கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். அதுவும் அந்த உபவாச கூட்டத்துக்கு வந்தா, என்னையா உபவாச கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இல்லை. அந்த உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த உபவாச கூட்டம் எப்படி இருந்ததுன்னு அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. ஆனா அந்த உபவாச கூட்டத்துக்கு வந்தது 50 பேர் 60 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கிரேஸ் காலுக்கு எதிர்த்தாப்பே அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல KRRன்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவர் தான், அவருடைய மகளுக்கு கல்யாணம். அப்போ அவருக்கு எனக்கு லெட்டர் கொடுத்திருந்தார். நான் ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு நான் 2 மணிக்கு தான் போறேன். ஏன்னா சில இடங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் முன்னாடியே போக மாட்டேன். 2 மணிக்கு போற கூட்டமா இருக்கு. எனக்கு 2 மணி ஆயிட்டு என்ன கூட்டமாகுன்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நான் முதல் பந்திக்கே வந்தேன், இது 8வது பந்தி, எனக்கு இன்னும் உட்காருக்கு என்ன கிடைக்கல, இடம் கிடைக்கல, அவ்வளவு கூட்டம். இந்த எதிர்த்தாப்புல இந்த கிரேஸ் கால்ல ஒரு உபவாச கூட்டம் நடக்கு வாங்கையான்னு சொன்னா, யாரும் அந்த உபவாச கூட்டத்துக்கு என்ன செய்யல, வரல. உங்கள இருக்கிற எத்தனை பேரு இன்னைக்கு ஆராதனைக்கு சபை நிரம்பி வழியுது. ஆனா இதே உபவாச கூட்டம் நடக்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடக்க எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் வராங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். நம்ம எப்ப முதல் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு என்னுடைய தேவைகள் உமக்கு தெரியலையா, உமக்கு தெரியலையா, உமக்கு தெரியலையாங்கிறோம். ஆனா அவருடைய தேவைகள் என்ன என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு சமயம் நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு கொஞ்சம் பண தேவைகள் இருக்கு. அப்ப ஆண்டவரத்தை கேட்டேன், ஆண்டவரே என்ன புரிஞ்சுக்கிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தை சொன்னேன், ஆண்டவரே என்னை புரிஞ்சுக்கிடுங்க, எனக்கு அவ்வளவு ரொம்ப அர்ஜென்டா பணம் தேவையா இருக்கு ஆண்டவரே, என்னை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு. என்னை புரிஞ்சுக்கிடலையா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டாரு, என்ன நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சு கொள்வது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத அளவுக்கு எனக்கு என்ன அறிவு இல்லையா? தேவனுக்கு ஞானம் இல்லையா? அவர் நம்மளை புரிந்து கொள்ளாத போல நம்ம அழுத்துறோம் சில விஷயத்தை. ஆண்டவர் எப்ப செய்வீர் ஆண்டவரே, எப்படி செய்வீர் ஆண்டவரே, நம்ம அப்படிதான் பதறுகிறோம். ஆனா அதுக்கு அவ்வளவு பதட்டம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் தாவீது கர்த்தருக்காக ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறான். அவனுடைய எண்ணம் எல்லாம் அதுவாவே இருக்கு. ஆண்டவர் அவனிடத்துல பேசுறாரு, உனக்கு ஒரு நிலையான வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்க, தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். இல்லையா? தேவன் அறிவார். நமக்கு என்ன வேலை தெரியும், ஆனால் நம்ம அவர் அறிந்திருக்கிறோமா? அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடுகிறோமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உள்ளது. பரிசுத்தாவி வந்தாதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க, பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு தேவை என்னன்னா, நம்ம இந்த பூமிக்கு சாட்சியா மாறணும். நம்ம இந்த பூமியில சாட்சியாக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல, இந்த ஊர்ல எங்க போனாலும் தேவனுடைய பிள்ளையா, அவன் கர்த்தருடைய பிள்ளையா, அவன் கிறிஸ்தவன்யா அப்படிங்கிற ஒரு சாட்சி நம்ம மூலமா விளங்கணும். அப்படி சாட்சி விளங்கதான் இந்த உலகமே இயேசு அறியும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்த 24 சொல்லப்படுது என்னெல்லாம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இதெல்லாம் வரும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு. ஆனாலும் முடிவு வராது. இதுல எல்லாம் முடியல. ஆண்டவரே இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் அடையாளம் தான். எல்லாம் நடக்கும், யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறான். ஆனால் எப்போ முடிவு வரும்னா, பைபிள் சொல்லுது, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இல்லையா? சாட்சியாக ஆண்டவருடைய நாமத்தை சாட்சியாக எலியா என்கிற ஒரு மனுஷன் எழும்பி ஜனங்கள் எல்லாம் அவன் கோடி வரச்சிட்டான். எல்லாரும் வந்தாச்சு, பாகால் தீர்க்கதரிசிகளும் வந்தாச்சு. அவன் தான் சாட்சி. அவன் சொல்லுகிறான், எம்மட்டும் இரு நினைவுகளால் குந்தி நினைப்பீங்க. பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரே தேவன் என்று நிரூபிச்சான். அன்னைக்கு அவ்வளவு ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் பணிஞ்சு கொண்டாங்க. அல்லேலூயா. எலியா போய், ஆண்டவரே ராத்திரி சாப்பாடுக்கு ஒண்ணும் இல்லையா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுகிற ஒரு எலியாவா? இல்ல, அவனுக்கு இங்க போது முன்னாடி அவனுக்கு ஆகாரம் ரெடியா இருக்கு. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தா பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எல்லாம் இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்ல சொன்னா, இன்னைக்கு ஒரு அம்மா சாட்சி சொன்னிச்சு. பொதுவா சாட்சி சொல்ல சொன்னா எல்லாருடைய சாட்சி பரவலா எதுல இருக்குன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சார், கர்த்தர் எனக்கு ஆண்டவரின் பிள்ளைக்கு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு இந்த வீடு கட்டி தந்தாரு, இந்த மாதிரி ஒரு சாட்சியா தான் இருக்கு. இல்லையா? ஆனா சத்தானுடைய கோட்டைக்குள்ள போனேன், இந்த நாத்து மக்களை நான் சபைக்கு கொண்டு வந்தேன். என்ன இந்த ஊர்ல ஆண்டவரை பத்தி சொன்னேன், என்ன அடிச்சாங்க, நான் அதை பொருட்டா எடுக்கல. அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு நான் பாடுபட்டேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் பெருமிச்சு விட்டு அழுதேன். இந்த மாதிரி ஒரு சாட்சி ஆண்டவர். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். என்ன ராஜ்யத்தின் நீதி தேடுங்கன்னா, ராஜ்யம் என்ன, நீதினா என்னன்னா, பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்ணுவதும் தான். அதான் அதனுடைய அர்த்தம். அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய நீதியை குறித்து பைபிளை படித்தாதான் நமக்கு தெரியும்.
இவ்வளவு ஆராதனைக்கு வர்றோம், இவ்வளவு பாஸ்டர் வாரம் எத்தனையோ பிரசங்கங்கள் நமக்கு தெரியும், பாஸ்டருடைய பிரசங்கங்கள். ஆனா இந்த ஆராதனை முடிஞ்சு போன பிறகு, நீ போன வாரத்துல பிரசங்கம் கேட்டு வந்த பிறகு, போன வாரத்துல நம்ம எவ்வளவு பைபிள் படிச்சிருக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை நாள் உபவாசம் எடுத்துக்கிறோம், எவ்வளவு சுவிசேஷத்துக்காக ஆத்துமாதத்துக்காக எங்க போனோம். ஆனா நாம ஒரு நாளும் அப்படி கேட்கலாம். ஆனா வாரம் பாட்டு படிக்கும்போது நல்ல கைத்தட்டி ஆறா நடத்திட்டு நாம ஏதோ நம்ம பரிசுத்தவான்கள் போல, நம்ம ஆண்டவருக்கு உகந்தவங்க போல அப்படி நாமளே திருப்திப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் திருப்தி அடையவில்லை. அல்லேலூயா. தேவன் நம்ம மேல திருப்தி அடையவே இல்லை. வேதம் அழகாச்சு, உன் நாவில் சொல் பிரவாதம், உன் தேவைகள் என்னது இல்லையா. யோனாக்கு ஒரு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே தேவையில்லை அவனுக்கு. இந்த செடி மட்டும் இருந்துட்டா போதும். வெயில் அடிக்கிற நேரத்துக்கு இந்த செடி இருந்துட்டு அது நிழல்ல நான் அப்படியே இலைப்பாரி இதே வாழ்க்கையில பேர், ஆண்டவரே நான் ரொம்ப ஒண்ணு கேட்கலப்பா, இந்த சம்பளத்தையே ஆண்டவரை எடுக்காம இருந்துட்டா போதும், இந்த பழத்தை கொண்டுகிட்டு நான் இப்படியே போயிடுவேன், இந்த நோயற்ற வாழ்வையை கொடுத்துருங்க, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன். நிறைய பேருடைய எண்ணங்கள் இப்படியே இருந்துட்டு இப்படியே வாழ்ந்துட்டு நம்ம பெயரலாம் அப்படிங்கதான் நிறைய பேருடைய எண்ணமா இருக்கு. கர்த்தர் இந்த யோனாக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது, இவனுக்கு என்ன அறிந்து கொள்ளணும், இவனுக்கு வேண்டியது நிழல் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் அங்க ஒரு பூச்சி அனுப்பினாரு. அந்த ஆமணக்கு செடியை பூரா அழிச்சு போட்டுச்சு. இப்ப வெயில் அவன் தலை மேல பட்டோன்னா அவனுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு. யோனாவே நீ எரிச்சலையா இருக்கியோ அப்படின்னு கேட்காரு. அவன் சொல்லுவான், நான் சாகு வர எரிச்சலாவே இருந்துட்டு போறேன். எதனாலன்னா அவனுக்கு இருந்த அந்த ஒரு தற்காலிக சந்தோஷம், அவனுக்கு இருந்த அந்த நிழலு. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில சில நிழல்ல கீழே நம்ம உட்கார்ந்து இருந்தோம் பாருங்க, தேவையற்ற ஒரு நிழல்ல, இந்த உலகத்துல இந்த உலகம் ஒரு நிழல்ல நம்ம உட்கார்ந்து இருந்தோம் பாத்தீங்களா. அதனாலதான் பாக்குறப்பா, சோறு கண்ட இடம் சொற்கொண்டு உட்கார மாதிரி நீ இந்த உலகத்துல உட்காராத, இந்த சமபூமியில எங்க நிக்காத, நீ ஓடி போக வேண்டிய ஆளு. ஆனா நீ என்ன நினைக்கனா, இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே கதையை ஓட்டிட்டு எப்படியோ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை அப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னுங்கிற மைண்டுக்குள்ள நீ வந்துடுற, மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடுற சொல்லிதான் ஒரு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆமண ஒரு பூச்சி அனுப்பினாரு. அது அரிச்சு போட்ட பிறகு அவன் எரிச்சலா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுதாரு, எப்பா நீ வளர்க்கவே இல்லை, நீ தண்ணி ஊத்தல, நீ விதையும் போடல, அது வளருக்கா நீ எந்த பிரயாசமும் படல. ஒரு நாள் ராத்திரி இருந்து ஒரு நாள் பகல்ல இருந்து முடிஞ்சு போன இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதவிக்கிறாயே, இந்த நிழலுக்காக நீ பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் உன் நாவில் சொல் பிரவாதமனே, உன் தேவைகள் என்னதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க 120,000 பேர் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவானே, இன்னும் 40 நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகிற மாதிரி 40 நாள்ல இந்த 120,000க்கு மேற்பட்ட இந்த நினிவே மக்கள், பிள்ளைகள், குழந்தைங்க எல்லாரும் மாண்டு போயிருவாங்களே. உனக்கு அதை பத்தி ஏதாவது கவனம் இருக்கா? இன்னும் இந்த பூமியில இந்த புலங்குடிப்பா இருக்கட்டும், இந்த களக்காடா இருக்கட்டும், இந்த திருநெல்வேலியா இருக்கட்டும், இந்த தமிழ்நாடா இருக்கட்டும், இன்னும் சீக்கிரத்தில் அழிஞ்சு போகுமானா? ஆண்டவரை அழிஞ்சிட்டு போறான் ஆண்டவரே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துக்கிறோம் பாத்தீங்களா. அல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு படபடப்பு இல்லையா? ஆண்டவரே கர்த்தருடைய வருகை ஆண்டவரை சமீபமாயிட்டே, இந்த ஜனங்களை காப்பாற்றணுமே ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆண்டவரை உங்களுடைய பேலக்குள்ள கொண்டு வரணுமே, உங்களுடைய சபைக்குள்ள கொண்டு வரணுமே, உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணுமே, அந்த எண்ணம் நமக்கு இல்லை பாருங்க. ஆனா நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணதாய் போயிட்டு என்றா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய சபையில இவ்வளவு நாள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய சிந்தையை நீ மாத்துமா. உன் தேவைக்காக, நம்ம தேவைக்காக நம்ம அழுது நம்ம புலம்பி ஜோமன்னா நமக்கு கிடைக்க மிஞ்சு போனா ஒரு வீடு, கொஞ்சம் சோறு, பிள்ளைகள் படிப்புக்கிற காரியம், பிள்ளைகள் திருமண காரியம், இவ்வளவுதான். இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏனென்றால் ஆண்டவர் இவன் எத்தனை தாரா சொன்னாலும் சரிதான், திரும்ப இதிலே இந்த ஜெபத்தையே பண்ணுவானே தவிர வேற ஜெபத்துக்கு அவன் வரமாட்டான்னு ஆண்டவருக்கே தெரியும். என் ஆவி மனுஷனோடு இன்றைக்கு என்ன செய்யல, போராடுகள்னு அவனை விட்டுருவார். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் எழுமோ, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே,
ஆண்டவரே என்னை எதற்காக தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, என்னை எதற்காக அழைத்தீர் ஆண்டவரே, என்னை எதற்காக முன்குறித்தீர் ஆண்டவரே, ஐயா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற மனுஷனுக்கு ஒரு வீடு அல்ல. அல்லேலூயா. அவனுக்கு என்னென்ன வேணுமா, ஊழியம் செய்துக்கு வேணும், கார் வேணும், அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏனென்றால் அவன் கர்த்தருக்காக நின்றுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் இதுதான். இப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் நம்ம பாரிப்போனோம். ஆண்டவர் அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை நான் இன்னொன்னு சொல்லுகிறேன். வாசிகள் நல்ல ஒரு வசனத்தை 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கண்டு கேட்டு பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாக்கவும் வாசிங்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு? நம்ம ஒரு சாதாரண நினைக்கிறோம் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் ஒன்றும் தெரியல போல, அவருக்கு நம்ம பிரச்சனை புரியல போல, நம்ம கஷ்டங்கள் புரியல. அவர் நம்ம இப்படிதான் பட்டவங்கள நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் நினைக்கிறார், இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போத, இந்த உலகத்துக்கு பெரிய அழிவு வரப்போற, நீ அதுக்கு என்ன செய்ய முடியும், உன்னால உன் பங்கு என்ன, அதுக்கான உன் பிரயாசம் என்ன அப்படின்னு ஆண்டவர் நம்மளை குறித்து திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம இன்னும் அந்த நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல யோசித்தேன், இந்த மாதிரி நம்ம அந்த குழந்தையாவே இருந்துக்கிறோம். நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவளை விட்டு விட்டேன். ஏன்னா புருஷன் ஆன போது இப்படிப்பட்ட தாட்சி எனக்கு கிடையாது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், ஆண்டவர் எனக்கு எதை தருவாரு, அந்த தாட்சி எனக்கு இப்ப கிடையாது. நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவளை விட்டு விட்டேன், குழந்தைகளுக்கு ஏற்றவளை விட்டு விட்டேன். இப்போ ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் ஆண்டவர் நினைச்சுக்காரு அறிந்துக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆண்டவர் ஒரு தேவ பக்தி உள்ளவனுக்கு சில சோதனைகள்ல மாட்டியிருப்பான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கை ஒரு கசப்பா இருக்க இருக்கும், வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்க இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு சோதனையான காலத்துல நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு சோதனைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, என்ன சில நேரத்தில் ஒரு வாழ்க்கையை வெறுத்தபடி, என்ன வாழ்க்கை, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்டின் ஆயிட்டோம், கிறிஸ்டினான பிறகும் என்ன ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது. ஆனா ஆண்டவரை தானே தேடுகிறேன். நான் எவ்வளோ சபைக்கு போறேன், நான் 3 வேளை ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் என் பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்க, என் கஷ்டம் என்னை விட்டு போக மாட்டேங்க, நான் இதே இருந்த நிலைமையிலே இருக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது. ஆனால் பைபிள் அழகா சொல்லுது, தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயமா சோதனையிலிருந்து என்ன செய்வாரு, விடுவிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விடுவிக்க தான் வந்திருக்காரு. அல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து என்ன செய்வானா, விடுவிக்கப்படுவான். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அப்படியே வைக்க மாட்டார். ஒருவனுக்கு தேவ பக்தி இருக்குமானா, தேவன் மேல நம்பிக்கை இருக்குமானா, தேவன் மேல விசுவாசம் இருக்குமானா, கர்த்தர் நிச்சயமாய் அவனை சீக்கிரத்துல அந்த காரியத்திலிருந்து அவனை என்ன செஞ்சிருவாரு, விடுவிச்சிருவாரு. அவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை இருந்து ரட்சிக்கிறார் என்பதை அவர் அறிவார். அல்லேலூயா. நம்மள அந்த வசனம், இந்த வசனம் எனக்கு எப்ப கிடைச்சது தெரியும்? நானும் சிறு பிள்ளையிலேருந்து பைபிள் படிக்கிறேன். ஆனால் கர்த்தர் சில நேரத்தில் நம்ம கூட பேசுவார் பாருங்க. இது எப்போனா, முன்னால் நம்ம சபை அங்கே இருந்து பாருங்க, அங்கே இருக்கும்போது நினைக்கிறேன், அப்போ நம்ம ஜெய்சிலி வீட்டு முன்னால் வச்சு அந்த ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே கன்வென்ஷன் நடந்தது. அந்த ஜெய்சிலி வீட்டு முன்னாடி வச்சு ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ தூத்துக்குடியிலேருந்து பாஸ்டர் கனகராஜ் அவர்கள், தூத்துக்குடியிலேருந்து வந்த பாஸ்டர் கனகராஜ் அவங்க இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி பேச, அப்போ ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக, உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன அந்த வசனம், அந்த கடைசியில் தான் சேரில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கும் என்னோடு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஆண்டவர் அன்னைக்கே எனக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்ல, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆண்டவரே ஐயா இந்த கஷ்டத்திலேருந்து என்னை ரட்சிக்க மாட்டேங்கிறோம், ஆண்டவரே ஐயா இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுவிக்க மாட்டேங்கிறோம், என் சூழ்நிலை மாறாதோ, என் கஷ்டங்கள் மாறாதோ.
நிச்சயமாய் கர்த்தர் அதை அறிவார். நம்ம என்ன கஷ்டத்துல என்ன சோதனைகள் இருக்குன்னு அறிவார். நோவா பேழைக்குள்ள இருக்கிறான். பேழைக்குள்ள காக்கப்பட்டதே போல நம்மள தான் ஆண்டவர் காத்துட்டார். அல்ல எல்லா ஜனங்களும் மாண்டு போனது போல நம்மளும் மாண்டு போயிருவோம். எல்லா ஜனங்களை போல நம்மளுடைய வாழ்க்கையமா இருக்கும். ஆனா கர்த்தர் இந்த பேழைக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா பேழைக்குள்ள கொண்டு வந்த நோவாவுக்கு தான் பிரச்சனை என்னன்னா, மழை நின்னுட்டு அவன் காகத்தை விட்டு பார்த்தான், புறா விட்டு பார்த்தான். கடைசியில அந்த புறாவும் திரும்பி வரல. அவன் புரிஞ்சுக்கிட்டான் மழை வெள்ளம் வத்தி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் அவன் நினைக்கிறான், ஆண்டவரே வெள்ளம் தான் வத்தி போச்சே, என்ன ஆண்டவரே வெளியே கொண்டு வந்துருங்கப்பா. உன் மனைவி, மகன், மருமக கூட பேழையை கட்டினீங்கல்ல, ஆண்டவர் சொல்லி தானே பேழையை கட்டினீங்க. இப்போ அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், கதவை திறந்து விட சொல்லுங்களேன். கதை திறந்து விட்டா நம்ம போயிடலாம்ல. அங்கதான் மழையும் பெய்யல, இவ்வளவு நாள் ஆச்சு. மழை பெஞ்சு மழை விட்டு இவ்வளவு நாள் ஆச்சு. கேளுங்களேங்க. நோவாவும் நினைக்காரு, ஆண்டவர் கதவை திறக்க மாட்டாரா? இன்னைக்கு திறந்துருவாரு, நாளைக்கு திறந்துருவாரு. எப்படா நமக்கு ஒரு முடிவு வரும்? எப்போ நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும்? ஆனா பேழைக்குள்ள இருக்குது. கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நோவாவுக்கு எண்ணம் எல்லாம் இதுவா தான் இருக்கு. ஆண்டவரே நான் உள்ள இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் பேழையை கட்ட சொன்னீங்க, கதவை அடைச்சீங்க. ஆனா எப்ப என்ன வெளியே கொண்டு வருவீங்க? பைபிள் சொல்லுது அவனை கொண்டு வந்துக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது மழைலாம் நின்றுட்டு பூமி என்ன செய்யலையா? காயல. இப்போ ஆண்டவர் பூமி காயுது முன்னாடி ஈரம் சகதியா இருக்கு. இப்போ நோவாவை வெளியே கொண்டுந்தா ஒருத்தர் நம்ம இப்போ ஊர்ல பேட்டி கேட்கிற மாதிரி, சொல்லுங்க நோவாவுடைய நிலைமை என்னாச்சு? ரமேஷ் சொல்லுங்க, நோவாவுடைய நிலைமை இப்போ மோசமா இருக்கு. அவர் தண்ணிக்குள்ள அவரும் அவருடைய குடும்பமும் என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமை தான் அன்னைக்கு வந்திருக்கும். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்துல, பைபிள் வசனத்தை ஏற்ற காலத்துக்கு வைத்தபடி அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களை நிச்சயமாய் கர்த்தர் சோதனையிலிருந்து என்ன செய்வாரு? ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனையை எழும்பி வரலாம். நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தமே தொடரலாம். நமக்கு விரோதமாய் பெரிய ஒரு மனுஷர் கூட்டமே வரலாம். எத்தனையோ காரியங்கள் நமக்கு நேரம் வரலாம். ஆண்டவரே இந்த ஆண்டவர் யுத்தம் எப்பமா ஓயும்? ஆண்டவரே ஐயா இது இப்படியே நித்தமும் நடந்துகிட்டு இருக்குமா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை நிச்சயமாய் கர்த்தர் சோதனையிலிருந்து என்ன செய்வாரு? ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே நம்மளை வைக்க மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பதுக்கு நம்மளை அழைக்கிறார். இல்லையா? அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்கதான் தேவன் நம்மளை என்ன செஞ்சுக்காரு? அழைத்துக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு வருமானத்திலே இருக்கிறோம். இந்த வருமானத்தை வச்சு ஆண்டவரே இப்படிதான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். இது எத்தனை காலம் ஆண்டவரே இந்த வருமானத்தை என் வாழ்க்கை ஓடும்? இப்படியே போனா என்னத்துக்கு ஆகும்? நானும் முன்னேறணும் நினைக்கிறேன், முன்னேற முடியல. எனக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வரல. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. ஆண்டவரே நானும் ஆண்டவருடைய பிள்ளையா தானப்பா இருக்கிறேன், ஜெபம் பண்ண தானப்பா செய்கிறேன். அப்ப ஏன் ஆண்டவர் எந்த சூழ்நிலை மாற மாட்டேங்குன்னா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் அந்த பக்தி உள்ளவனை, வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறியும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் எனக்கு என்ன செய்வாரு? செவி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு ஏற்ற காலம் வச்சுக்காரு. அந்த ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மளை நினைச்சுவாரு, விடுச்சுடுவார். அழகாய் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை, வித்தியாசமான சோதனையை கொண்டு வந்து தேவன் நமக்கு வைக்கிறவர் இல்லை. எப்போ யாருமே பார்த்துடாத அளவுக்கு, யாருக்குமே இல்லாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அழகாய் பைபிள் சொல்லுது எபிரேயர் 12 ஆகையால் மேகமோடு இத்தனை திரளான சாட்சிகள், பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, எத்தனை பேர் பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில இதே போல சாட்சி, எத்தனை பேர் நம்ம ஒரு சாட்சி சொல்லுத முன்னாடி இதை காட்டிலும் பட்டு பயங்கரமான நிலைமையில இருந்து மீண்டு வந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, நான் இதோட மோசமான நிலைமையில இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேவ பக்தி உள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? அறிந்துக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். தேவன் அறிந்துக்கிறாரா அறியலியா அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். வாசிங்கள். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் முன்னாக போனாலும்
அவர் இல்ல. பின்னாக போனாலும் அல்லேலூயா. என்ன வருத்தம்? முண்டி அடிச்சு பாக்குறாரு. ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இனி நான் ஒரே ஜெபம் தான். ஆண்டவரே, இனி நான் ரொம்ப ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, ஆண்டவரே கூப்பிட்டு பாக்குறாரு. எந்த சத்தமும் கேட்கல. எவ்வளவு நேரமா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஐயா, நான் ரொம்ப சோர்வாயிட்டேன் ஆண்டவரே. ஐயா, எவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிறேன். நீர் எங்க இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீர் ஆண்டவரே. அவர் சொல்றா, நான் முன்னாக போனேன், அவரை காணும். பின்னாக போனேன். என்னன்னா, போதும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. நான் அப்படியே நின்றுட்டேன். பேக் வாங்கிட்டேன். இனி அவர் நம்மளை தேடுற மாதிரி தெரியல. நான் ஜெபம் பண்ணதை நிறுத்திட்டேன். இனி எனக்கு ஜெபம் பண்ணங்கிற விருப்பமே இல்லாம போயிட்டு. எனக்கு ஜெபம் பண்ணணும் விருப்பமே இல்லாம போயிட்டு. ஏன் சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது, நம்ம ஜெபம் பண்ண அப்படி சோர்ந்து போய் இருந்தா கர்த்தர் நம்மளை பார்த்து, மகளே என்ன சோர்ந்துட்டியோ, மகளே ஏன் சோர்ந்துட்டு, மகளே ஏன் ஜெபம் பண்ணாம போட்டுட்ட அப்படின்னு நம்மளை தேடி வருவாருங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம சில நேரத்தில் நினைச்சோம் வேணுக்கு படுத்துக்கிடுவோம். அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு அந்த வாழ்க்கை, அந்த எண்ணம் எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கு. ஜெபம் பண்ணி பார்ப்போம், இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு போராடி ஜெபம் பண்ணி பார்ப்பான். அங்க எந்த ஒரு பதிலும் வரமாட்டுக்கு, எந்த ஒரு காரியமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் சோர்ந்து போறேன். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணதே நிறுத்திடும். இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வச்சா குடுமையை அடிச்சா என்னது மொட்டை அப்படிம்பாங்க. ஜெபம் பண்ணா ஒரே ஜெபம், வாசம் எடுத்தா ஒரே வாசம், விட்டுட்டானுங்களேன் ஒரே சாப்பாடு, ஒரே தூக்கம், ஒரே பின்மாற்றம். ஏன்னு கேட்டீங்கன்னா சோர்வுனால, வேற எதுனாலும் இல்ல, சோர்வுனால. இப்ப என்ன ஜெபம் பண்ணல, வரல, ஜெபம் பண்ண வரல. ஒரு சோர்வு வந்தவன, என்ன நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கல. நான் முன்னாக போனேன், முயற்சி பண்ணி பார்த்தேன், அங்க அவரை காணும். நான் பின்னாக போயிட்டேன், நான் பின்னாக போனேன், அங்கேயும் அவரை காணுமா. எந்த ஒரு காரியம் பாருங்க, அவனுக்கு என்ன ஒரு மனசுல ஒரு தளர்ச்சினா, அவர் எங்க இருக்காரு ஐயா, அவர் என்னையா செய்துகிட்டு இருக்காரு, ஏன் கூப்பிடுதலுக்கு செய் கொடுக்காம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் நிலைமையை புரியாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவரே உமக்கு தெரியுமா தெரியாத ஆண்டவரே, இந்த இந்த இருக்கிற 4 பேரும் ஆண்டவரே என்ன ஆண்டவரே தகாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு என்ன ஒரு குற்றவாளியா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நீங்க இங்க வாங்க வந்து இவங்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, நான் எந்த தப்பு பண்ணலன்னு இவங்கிட்ட சொல்லுங்க, நான் நீதிமான் இவங்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, நான் நீதிமான் இல்லைன்னு சொல்லுறாங்க. துன்மார்க்கனுக்கு தான் இதெல்லாம் தரும், நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிறீ, நீ துன்மார்க்கனா இருக்கிறீ, அதனாலதான் உமக்கு இதெல்லாம் நேரிட்டு சொல்றாங்க. நான் துன்மார்க்க இல்லப்பா, துன்மார்க்க இல்ல, நீதிமான் சொல்லுங்க. அப்படி நாயை எடுபடுமா ஆண்டவரே, என் நாயத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன்னா ஆண்டவர் நீதான், நீ நல்லவன்னு சொல்லுங்க. ஒருத்தர் இல்லையாப்பா, ஒருத்தர் கிடையாது ஆண்டவரே, நீரா வந்து சொல்லுங்க. அவனுடைய ஆழமான வருத்தம் வேதனை வெளிப்படுகிற வார்த்தை சொல்லுகிறான். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவர் என்ன செய்ய இல்லையா. ஆமா, அங்க பாக்குறேன் ஏதோ ஆண்டவர் அதை செய்தார் இதை செய்தார் சொல்றாங்க, ஆனா நான் அவரை பார்க்க முடியல. அப்புறம் சொல்றாரு, வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி என்ன செஞ்சாரு. இல்லையா, வசனத்தை நம்ம ஏதாவது வாசிட்டு போயிருவோம், ஆனா அந்த அனுபவத்துல இருந்தவங்க, அந்த அனுபவத்துக்குள்ள வர்றவங்களுக்கு இந்த வசனத்தை போல ஒரு டானிக்கு எதுவுமே கிடையாது. இந்த வசனத்தை போல அவங்கள உயிர்ப்பிக்கிற எந்த ஒரு வார்த்தை இதுலயும் இருக்கு. நான் அவர் ஒழிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாரு பாருங்க. அவர் எனக்கு பதில் சொல்லக்கூடாது, ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியுது, அவனுடைய புலம்பலெல்லாம் தேவன் இல்லை என்று மதிகட சொல்கிறான். தேவன் இல்லை என்று அவன் புலம்பல, தேவன் இருக்கிறாரு, இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அது அவனுக்கு புரியுது. ஆனா அவனுக்கு என்னன்னா, எனக்கு ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்க, ஏன் ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது, ஏன் பிரச்சனை ஏன் சால்வ் ஆகல ஆண்டவரே, நான் அதே நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அவனுடைய குமரல் இதுதான். ஆனா இதெல்லாம் சொன்ன மனுஷன் அப்படியே அந்த பைபிளை அந்த வசனத்தோட அவன் முடிக்கல. அதுக்கப்புறம் அவன் சொல்லுகிறான், ஆனாலும் அது அப்படித்தானே சொல்லணும், ஆனாலும் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனாலும் நான் போகும் வழியே எழுதிவாரு அவர் அறிவார். அல்லேலூயா. எல்லா கரங்களும் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. இதுதான் நமக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஒரு நிச்சயம்.
ஆண்டவரே பல கஷ்டங்கள் வந்துட்டு நான் இனி ஆண்டவரை விட்டு போயிட்டேன். எனக்கு ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படுற மாதிரி ஆயிட்டு. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படுற மாதிரி ஆயிட்டு பார்த்தீங்களா? அதனால எனக்கு அப்படியே மனம் விட்டு போச்சு. நான் இப்பெல்லாம் நான் அங்க இந்த பக்கம்லாம் போறதே கிடையாது. ஏன்னா எனக்கு பழைய மாதிரி முந்தன மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை, எனக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏனென்றால் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது தான் யார் யார் எப்படின்னு தெரியும். அதுக்கு தான் இந்த கஷ்டங்கள் நம்மளை விளங்கப்படுறதுக்கு தானே அந்த கஷ்டம் வருது. உத்தமத்தால உறுதியா இருக்கிறோமா, உத்தமத்தோடு ஓடுகிறோமா, அதுக்கு தானே இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது. ஆண்டவரை அசைச்சு பார்க்கறதெல்லாம் செய்யறாரு. எந்த பணியும் உப்பினால என்ன செய்யும், அது உப்பிடப்படும் அப்படிங்காரு. அதே போல சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அளவுக்கு கொண்டு போறாரு. தண்ணீரை கடந்து தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அந்த ஒரு இடம் இருக்கு, தீய கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம். அந்த ஒரு கட்டம் நமக்கு வருது. ஆண்டவரே நம்ம வாழ்க்கை எப்படி வருது, இவர் வாழ்க்கையில அப்படிதான், யோபு வாழ்க்கையில அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர் சொல்லுவாரு, முன்னால தேடின காணும், பின்னாக போன காணும், இடது புறத்துல அவர் கிரியை செஞ்சு காணும், வலது புறத்துல அவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இதோட அவர் முடிக்காதபடி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. இவ்வளவு மத்தியிலையும் அவர் சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் என்ன செய்வாரு, ஆண்டவரே உம்மை விட்டு நான் போக மாட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மை விட்டு போக மாட்டேன். இந்த டிஜே செய்ய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அததான் அவர் சொல்லுவார். ஆனாலும் ஆண்டவரே நான் உங்களை விட்டுட்டு ஆண்டவரே வேற வயல் போக மாட்டேன், வேற ஒரு உபதேசத்துக்குள்ள போக மாட்டேன். அதான் பைபிள் சொல்லி இவைகள் எல்லாவற்றிலும், அது முதலே வந்துட்டு அந்த வசனம். ஆனா எங்க அந்த வசனம் வந்துக்கணும் தெரியுமா, 42ஆம் அதிகாரத்துல யோபுடைய கடைசி புஸ்தகத்துல அந்த வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யல, அவன் முன்னமே அவனை பத்தி ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவன் உத்தமத்துல உறுதியா இருப்பான். ஆனா அசிங்கமான சொல்லுவாரு, ஒரு பனைமரம் இருக்கு, ஒரு பனைமரம் இருக்கு, காத்து அடிக்கும் போது அந்த பனைமரத்துடைய உச்சி இருக்கு பாத்தீங்களா, அது இப்படி இப்படி ஆடுமா. அந்த உச்சி இருக்கு பாத்தீங்களா, உச்சி ஆடுமா. ஆனா பனைமரம் என்ன செய்யாது, விழாது. ஆனா உச்சி என்ன செய்யும், ஆடும். அதேதான் இவன் வாழ்க்கை. இவன் வாழ்க்கை அந்த உச்சி ஆடிக்கிட்டு இருக்கு, ஆனா வேறு அசையல. பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய வேறு என்ன செய்யாது, அசையாது. அல்லேலூயா. ஆண்டவர் உறுதியான அஸ்திபாரத்தை ஆண்டவர் வச்சுக்காரு நம்ம வாழ்க்கையில. கர்த்தர் நம்மளை அப்படி போட்டு கட்டி எழுப்பியிருக்காரு. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவாரு. என்ன போகும் வழி, ஆண்டவரே நீர் ஆண்டவரே என் கண்மணியான தேவனத்தை அநீதி இல்லை, அநீதி இல்லை, அநீதி இல்லை, அநீதி இல்லை, அநீதி இல்லை, அநீதி. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் நான் போகும் வழியை அறிவாரு. அவர் என்னை இதுக்கப்புறம் அவர் என்னை சோதித்து பார்த்த பின்பு நான் சுத்த பொண்ணா என்ன செய்வேன். அவர் என்ன சோதிக்கிறாரு, அவனுக்கு புரியுது. ஆண்டவர் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு, நான் தான் சொன்ன, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார் என்பதை அவர் அறிவார். நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே நம்ம அதை, ஆண்டவரே என்னப்பா இப்படி நடக்கும், உலக தச்சையில எல்லாரும் அந்த அக்காக்கு அப்படி இல்லையா, அவங்களுக்கு இப்படி இல்லையா, அவங்களும் நல்லது நினைக்கிறேன், ஆனா நான் மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி நெருக்கப்படுகிற, நான் மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி துன்பப்படுகிற அப்படின்னு நமக்குள்ள நினைக்கிறல. அதுக்குதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் என்னை சோதித்து பார்த்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நீ பொன்னாக விளங்குறதுக்குதான், நம்ம பொன்னாக விளங்குறதுக்குதான். அல்லேலூயா. அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். அல்லேலூயா. அழிஞ்சு போற பொண்ணு, அந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகான வசனம். அந்த பொண்ணுதான் நம்ம பெருசு, நகை தங்கம் பெருசு. ஆனா பைபிள் அழகா அழிந்து போகிறது, அது அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால சோதிக்கும். அதிலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் எவனமா சோதிக்கும். இங்க இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில தான் நடக்கும். அவன் தான் சொன்னான், ஆண்டவரே அவர் என்னை சோதித்து பார்க்கிறாரு,
ஆனா நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே. என்ன இந்த உலகம் என்னை பத்தி பேசும். அன்னைக்கு யோபுக்கு அவன் கஷ்டத்துல நான் நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சா நலமா இருக்குமே, ஒரு எழுத்துக்கள் எழுதி வச்சா நலமா அவன் நினைக்கிறான், நம்ம சொல்லுதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்காங்களே, எழுதி வச்சா நலமா இருக்குமே. கர்த்தர் விட்டாரா இல்லை, இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளும்படி எழுதி வச்சாரு இல்லையா? அவன் என்னெல்லாம் சூழல், எப்படியெல்லாம் பேசுறான், என்னெல்லாம் கடந்து வந்தான், எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள அந்த பொண்ணை பத்தி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வேதம் சொல்லு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு. அதுக்கு அப்புறம் தான் உத்தமனென்று விளங்கின பின்பு தான். அது உத்தமனென்று விளங்குது முன்பு இல்ல, உத்தமனென்று விளங்கின பின்பு. யாரு? யோபு உத்தமனென்று விளங்கின பின்பு. அந்த 4 பேர் இவனை அவ்வளவு தூரம் பேசல பிறகு உத்தமனென்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அதுவரை இருக்கணும். எல்லாம் போச்சு, பிள்ளைகளும் போச்சு, மனைவியும் தூச்சிட்டா, உதடு மாத்திரம் தான் இருக்கு, எல்லாம் போச்சு. இதோட முடிஞ்சிட்டு ஆண்டவரே சோதனை முடிஞ்சிட்டாப்பா. இல்ல, உன்னை மனமடிவு பண்ணதுக்கு ஒரு 4 பேர் வாரான்பா, வாரான், கொஞ்சம் வெயிட். ஒரு 4 பேர் வாரான். அவன் வந்து உன்னை என்ன செய்வான்? உன்னை எவ்வளவு மனமடிவு பண்ணணுமோ அவ்வளவு மனமடிவு பண்ணுவான். உன்னை எவ்வளவு சோர்வுக்குள்ளாக்கணுமோ சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகளை கொண்டு உன்னை பேசுவான். ஆனா நீ கவனமா இரு, நீ கவனமா இரு, நீ சோர்ந்து போயிடாத. ஆண்டவர் இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா பேசிட்டு. சில பேருக்கு இது ஒரு வித்தியாசமான பிரசங்கம் மாதிரி இருக்க, ஆனா ஆண்டவர் நம்ம கூட தான், உங்க கூட நம்ம கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்முடைய நிலைமைகளை ஆண்டவர் காமிச்சு கொடுத்து ஆண்டவர் பேசியிருக்காரு. வாசிங்க, இன்னொரு வசனத்தை சொல்லுகிற வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடி, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 21:15. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்டா, அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இல்லையா? கம்யூனியன் சீரிஸ்ல அந்த பாட்டு படிப்போம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயோ. இந்த பாட்டு எழுதினவங்க என்ன உடைக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு அந்த வாசியை எழுதியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டுடைய ஹைலைட், அதுக்கப்புறம் உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இப்படியே ஒர்ஷிப் பண்ணி அந்த தேவ பிரசனத்துக்குள்ள கொண்டு போலான்னு இருக்கு. ஆனாலும் ஒரு 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த பேதுரு எது எடுத்தாலும் நமக்கே தெரியும், பேதுருனால அவசரம் கொடுக்காத மாதிரி அவன் எது எடுத்தாலும் டக 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 செய்வான். அவனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டு எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, ஆண்டவரே உமக்காக சாவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், அதான் அடிப்பான் பேதுரு. அப்படிப்பட்ட மனுஷன், ஆண்டவரே உமக்காக மறிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்படியாப்பா, அப்படியாப்பா, இன்னைக்கு சேவல் 2 தடவை கூமண்டி நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு. இந்த வார்த்தையை சரியா கேட்டானா கேட்கலையா தெரியல. அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்ட உடனே அவனுக்குள்ள என்ன வந்துக்கும், ஆண்டவர் இப்படி சொல்லுதார, இப்படி சொல்லுதார, நம்ம இங்க மறுதளிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவனுக்குள்ள இல்லாம போயிட்டு. ஆண்டவர் கெச்சமன தோட்டத்திலையும் சொல்றாரு, எப்பா சோதனைப்பா அப்படி விழித்திருந்து ஜெபம், பேதுருவே பர்டிகுலரா உனக்கு தான்ப்பா,
அடுத்தாப்புல சோதனை வந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னது நிறைவேறாம நீ 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 ஜெபம் பண்ணுப்பா. ஆனா அவன் தனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையோட ஆழமும் தெரியல. அவன் வழக்கம் போல தூங்கிட்டான். இயேசுவ பிடிச்சிட்டு போனவன அவனுக்குள்ள பயம் வந்துட்டு. இயேசு கிறிஸ்துக்கு இந்த நிலைமைன்னா அடுத்தாப்புல நமக்கு என்ன நிலைமையோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீ இன்னும் நெசனாய் இயேசுவோடு இருந்தவன சபிக்கவும் சத்தியம் பண்ண சடக்குன்னு சொன்னோம். ஆண்டவர் அறிக்கை பண்ணுவதும் சடக்குன்னு அறிக்கை பண்ணுவான். மறுதளிக்கனாலும் சடக்குன்னு மறுதளிப்பான். இந்த மாதிரி ஒரு நேச்சர் உள்ள ஆள். குணாதிசயம் கேரக்டர். அவனுடைய கேரக்டர் எப்படின்னா எதுக்குனாலும் படக் படக் படக்குன்னு பேசுவான். படக் படக் படக்குன்னு செய்வான். இப்ப இயேசு மரித்துட்டாரு. மரித்த பிறகு இவன் பார்க்குறான். இவ்வளவு நாள் அவர் கூட போயிட்டு இருந்தோம். போற இடம்லாம் சாப்பாடு கிடைச்சிட்டு தங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு ரெடி பண்ணிடுவாரு. சாப்பிட்டோம். நம்ம கதை அப்படி போய்கிட்டே இருந்தது. இப்ப அவரை காணுமே. அவர் போயிட்டாரே. அவர் பாட்டு போயிட்டாரு. நம்மளுக்கு நம்ம குடும்பம்னு ஒண்ணு இருக்கா. நம்ம என்ன பண்ண எப்பா நான் சீசர்களை கூட இருக்கவங்கள நான் மீன் பிடிக்க போறேன். என்ன அர்த்தம்? நான் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போறேன். நீ வாரியா நீ வாரியா? அவங்களும் பார்த்தாங்க. பேதுருவே போயிட்டாரப்பா. பேதுருவே போயிட்டார. நம்ம எம்மாத்தன அந்த வாரம் தான் வாரம். அதனால எல்லாம் சேர்ந்து தொழிலுக்கு கொலை தொழிலுக்கு என்ன செஞ்சாச்சு? மீன் பிடிக்க போயாச்சு. ஆண்டவருக்கு தான் தெரியுமா இவனை பத்தி. இவன் இப்படிதான் ஜலா ஜலா ஜலான்னு முடிவு எடுக்கிற ஆளு தானே. எடுத்தார் கவுத்தாங்கிற ஆளு தானே. அந்த ஆண்டவர் திருப்பி கடற்கரையில வந்துட்டு பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்க இடத்துல ஏதாயிலும் உண்டாப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் யோமதாவது கத்தர். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது. திருப்பி கேட்கிறப்பா நான் எடுத்துக்கொள்ள நான் மறித்து உயிர் தெழுந்த உடனே ஒரு நிமிஷத்துல நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தெல்லாம் மறந்துட்டியப்பா. இந்த கல்லிமேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தி வாசல்கள் மேற்கொள்ளுதில்ல அப்படின்னா உனக்கு சொன்னியாப்பா. நீ என்னப்பா அதுக்கிட்டையும் நான் சொன்ன வாக்குத்தை தான் நிறைவேறது முன்னாடி நீ இப்படி பின்வாங்கி போயிட்டிய. அந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் கேட்காரு, சீமோனாகிய பேதுருவே. அவன் எப்பவுமே ஒரு வார்த்தை பேசுவான். ஆனா ஆண்டவர் திருப்பி அவன்கிட்ட பேசினான்னா அவன் அப்படியே உணர்ந்துருவான். அப்படியே உடஞ்சிருவான். அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். சீமோனாகிய பேதுருவே, இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயன்னொன்ன அவன் ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை முடிக்கல. அவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தலாம். அவனுக்குள்ள இருக்கிற காரியத்தை தேவ சமத்துல வெளிப்படுத்துற. ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவர் நீர் அறிவீர். எத்தனை பேருக்கு இங்க இருக்கிற எத்தனை என்னையும் சேர்த்து சொன்ன எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே நம்ம அவர் அறிஞ்சிருக்காரா? அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கா? ஆண்டவரே தேவன் அறிவாரு, கர்த்தர் அறிவாரு. தேவன் சர்வ வியாபகம், சகலத்தையும் அறிபவர். அவர் அறிந்திருப்பவர். நம்ம இருதயத்தின் எண்ணங்களை, தோற்றங்களை, நினைவுகளை எல்லாம் அறிவார். எல்லாம் அறிவார். நம்ம நினைவுல என்ன வருது? ஆண்டவரை மீன் பிடிக்க போயிடலாமா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடலாமா? நினைவுகள், நம்முடைய நினைவுகள்ல வேற ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளும் வந்துகிட்டே இருக்கு. அந்த நினைவு ஸ்திரமாயிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில சோதனையும் நின்றுரும். இந்த நினைவு தான். நினைவு வேற ஏதோ நினைக்க வேணா கர்த்தர் அந்த நினைவை தான் ஸ்டடி பண்ற. ஏப்பா இந்த நினைவு உனக்கு வரக்கூடாதுப்பா. இந்த நினைவு வரக்கூடாது. இந்த நினைவு வரக்கூடாது. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறையா? ஆண்டவர் நீர் எல்லாம் அறிவீர். நீர் எல்லாம் அறிவீர் ஆண்டவரே. நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் ஆண்டவரே அறிவீர். அப்ப ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்ட்டு. சரி அதோட தான் முடிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் 2வது தடவை கேட்கிறாரு. 2வது தடவை சீமோனாகிய பேதுருவே, இவர்களில் நீ என்ன அதிகமாய் அன்பா இருக்கிறாயப்பா அப்படின்னு அவன் சொல்றான். ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவரிடத்துல சில இரக்கத்தை பெறுதுக்கு, ஆண்டவரிடத்துல தயவை பெறுதுக்கு, ஆண்டவரிடத்துல கிருபையை பெறுதுக்கு, ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதம் பெறுவதுக்கு நம்மளை ஆண்டவர் திரும்ப 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 சொல்ல வைப்பார். அல்லேலூயா. திரும்ப 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 ஆண்டவர் நம்மிடத்தை கேட்பார். அவன் 3வது தடவையும் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டாரு. அப்ப அவன் சொல்ற, ஆண்டவர் நீர் எல்லாம் அறிவீருப்பா. எல்லாம் அறிவீர்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட மனுஷனும் உமக்கு தெரியும். கொஞ்சம் முன்னக்கிட்டே ஆண்டவரே, கொஞ்சம் முன்னாடி ஊழியமும் வேண்டாம்.
கொஞ்சம் முன்னகிட்டீங்கன்னா ஊழியமே வேண்டாம், நம்ம பாடு நம்ம வேலைக்கு போயிருவோம் அப்படின்னு நினைச்ச மனுஷனா, அப்படி நினைச்ச மனுஷனா என்ன நீதி எல்லாம் அறிவீர் ஆண்டவரே. என் பலவீனம் உமக்கு தெரியும். எனக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு இல்ல, ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஆனா ஆண்டவரே நீரே இல்ல, நான் தனிச்சு என்ன பண்ணுவேன்? நீர் இருந்து எனக்கு ஒரு பலம். நீர் இருந்திரு எனக்கு ஒரு பலம். நீர் இல்லைன்னு எனக்கு ஆண்டவரே திருப்பி இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நீர் விட்டு போன ஆண்டவரை ஊழியத்தை செய்து எனக்கு மனசு இல்லப்பா. ஆனா நீர் திரும்பி என்கிட்ட வந்து என்ன கேப்பேன்னு நான் எதிர்பார்க்கல ஆண்டவரே. நீர் எல்லாம் அறிவீர் ஆண்டவரே. நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர் அவன் சொல்றார், என் ஆடுகளை நீ என்ன செய்யாக மேய்ப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிகிறவர். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறவர் என்று சொல்லப்படுது. அவர் நிமிடந்தோறும் சோதிக்கிறார், நிமிடந்தோறும் சோதிக்கிறாரு. அவருக்கு வேற வேலையே இல்லையா? நிறைய கேட்கலாம், அவருக்கு வேற வேலையே இல்லையா? நம்மளதான் அவருக்கு வேலையே என்ன தெரியுமா? நம்மளை சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. உன்னுடைய நினைவுகளை சோதிச்சு பார்க்கிறது. இப்ப என்னப்பா யோசிக்கிற, நீ இப்ப என்னப்பா யோசிக்கிற, நீ என்னப்பா திங்க் பண்ணுற, அதான் அவருடைய காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சகலமும் அறிஞ்சுக்கார். நம்முடைய பலவீனம், நம்முடைய பலம், நம்முடைய தடுமாற்றம், நம்முடைய பின்மாற்றம், நமக்குள்ள இருக்கிற எண்ணம் எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பேதுருவை தான் ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பேதுருவை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். இல்லையா? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மேலே நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள். நல்ல ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்த 3 அதிகாரம் 8ஆம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக என்ன செஞ்சுக்கிறேன். யாருக்கு இந்த திறந்த வாசல்? திறந்த வாசல் என்ன? ஓப்பன் டோர். இப்போ நமக்கு ஒரு கடை நடத்தலாம், கடையை நடத்த விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தர் கடையை போட்டுதான், நம்ம கடையை போட்டவனே ஏத்தாப்புல 2 பேர் கடையை தூக்கி கடையை நம்ம போட்டவனே அதே கடையை அவன் கொண்டு வந்து போடுதான். நம்ம ஒரு பிராய்லர் கடையை போட்டிருக்கோம், நம்ம போட்டவனே அவ்வளோ நேரம் வர அந்த ஏரியாவில் பிராய்லர் கோழி கடையே இல்லை, நம்ம போட்டவனே 2 பேர் ஏத்தாப்புல போடுதான் பாருங்க. நம்ம கடையை பக்கம் எவனுமே வர மாட்டான். அல்லவே இது என்னப்பா இருக்கு, இப்படி பண்ணிட்டானே. நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு காரியம், எந்த காரியம் செஞ்சாலும் சரியா செட் ஆக மாட்டேங்க, ஒரு வாய்க்க மாட்டேங்க. நமக்கு என்னன்னா திறந்த வாசல் இல்லை. நமக்கு ஒரு திறந்த வாசல் இல்லை. இந்த வசனத்தை நல்லா எல்லாரும் கவனமா கேளுங்க. யாருக்கு திறந்த வாசல் இருக்கும்? ஒரு தொழிலா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யாருக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கட்டும்? ஆண்டு திறந்த வாசல். நீ கடைப்பட்டு ஏத்த 10 பேர் கடைப்பட்டாலும் உன் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் திறந்த வாசல். நீ கடை போட்டு அவன் ஏத்தாப்புல ஒருத்தர் கடை போட்டான், அவன் கடை அமுங்கிட்டு நான் அவன் கடை நடக்க ஒன்றும் ஓடாம போயிடுனா, ஏதோ உனக்கு திறந்த வாசல் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ திறந்த வாசல் இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் உன் கிரியைகளை அறிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் கிரியைகளுக்கு தானே பலனு, கிரியைகளுக்கு தானே பலனு. ஆண்டவர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தேவன் கிரிகளுக்கு பலன் அளிக்காங்கதே நிறைய தெரியாமலே நம்ம உழைச்சி 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 சம்பாதிச்சு கடைசி சம்பாதிச்ச பணம்லாம் ஒண்ணுமே நிக்கவே மாட்டேங்குது. கடன் 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 கடன். எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு உழைக்கலாம் செய்யறேன் பாஸ்டர், உழைக்கலாம் செய்யறேன், ராவும் பகலும் உழைக்கிறேன். ஆனா பார்த்தீங்கன்னா கடனும் வட்டியுமா போய்கிட்டே இருக்கு பாஸ்டர். என்னன்னே தெரியல பாஸ்டர். என்ன ஏதோ ஒரு காரியம் திறந்த வாசல் உனக்கு இல்லை, உனக்கு ஒரு பிளெஸிங் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வசந்து உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன். நீ உழைப்பு இருக்கு, ஆனா ஜெபமாகிய உழைப்பு இல்லை, பரிசுத்தமாகிய உழைப்பு இல்லை, உத்தமாகிய உழைப்பு இல்லை. சம்பாதிப்பான், தசமா கொடுக்க மாட்டான்.
சம்பாதிப்போம், தச்சம்மாம் பார்க்க கொடுக்கவே மாட்டோம். அடுத்தது உனக்கு திறந்த வாசல் இல்லப்பா, உனக்கு திறந்த வாசல் இல்ல. ஏன் இல்லைன்னா உன்கிட்ட தான் அந்த உத்தமம் இல்லையப்பா. எல்லாத்தையும் எடுத்து நமக்கே எடுத்து போட்டுக்குது. ஏதோ நம்ம சம்பாத்திய பழத போற அனித்தியமா செலவு பண்ணுது. கடைசியில பொத்தலான பைகளை போட்டுட்டு போயிருந்தோம். ஆனா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். He knows everything. எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் புரியாம தெரியாம இல்ல. வேதத்துல ஒரு வசனம், தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். நல்ல வசனம் இல்ல? ஒருவருடைய புகழ்ச்சி எப்படிங்க? அவன் புத்திக்கு தக்கதாகல. புத்தினா என்ன? இந்த வேத வசனம் தான். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறார். புத்தி 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 புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். புத்தினா என்ன? கிரிகள் தான். ஏன் ஃபர்ஸ்ட் கிரிகள் தான் ஃபர்ஸ்ட். தேவன் கிரிகளை தான் பார்க்கிறாரு. கிரிகள் இல்லைன்னா நமக்கு முன்னேற்றமே இல்லை. அவர் உன் கிரியைகளை எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணவில்லைன்னு பைபிள்ல வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு. உன் கிரிகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் நான் பார்க்கல. அது நிறைவா தெரியல. அதுல குறைவுகள் கணக்கு. இந்த வசனம் அழகாச்சு. அவர் எதெல்லாம் அறிவா இருந்தா இன்னைக்கு பேசணும். அதுல கடைசி அந்த வசனம், உன் கிரியைகளை நான் அறிந்துக்கிறேன். நீ எப்படிப்பட்டது? இன்னொரு இடத்துல போய், நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். தேவன் சொல்றாரு, தேவனுக்கு தெரியலையா? நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் ஆண்டவர் அறிவாரு. நம்ம பொறுமையா இருக்கிறோம், அதையும் ஆண்டவர் அறிஞ்சுக்காரு. அதுவும் கிரியைதான். நம்ம சகித்துக்கிட்டு இருக்க பாருங்க, அதுவும் கிரியைதான். நம்ம பொறுமையா இருக்க பாருங்க, அதுவும் கிரியைதான். ஆவியின் கனிகளுக்கு பாருங்க, அதுவும் கிரியைகள் தான். அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாமே கிரிகள் தான். அது கனிகள்னு ஒரு பேருக்கு. ஆனா இதை கொடுக்கும்படியாக கிரியை நடப்பிக்கணும்ல. உன் கிரிகளை இருந்துக்கிற, உன் விசுவாசம் இருந்துக்கிற, உன் பொறுமையா இருந்துக்கிற, உன் நற்குணத்தை இருந்துக்கிற, உன் சாந்தத்தை அறிஞ்சிக்கிற, உன் இச்சையடக்கத்தை அறிஞ்சிக்கிற, உன் அன்பை அறிஞ்சிக்கிற, உன் சந்தோஷத்தை அறிஞ்சிக்கிற, உன் சமாதானத்தை அறிஞ்சிக்கிற, உன் கிரிகளை நான் அறிஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இவன் கிரிகளை அறிஞ்சிக்கிறேன். நீ எந்த சூழ்நிலையிலும் கனி கொடுக்கிற. அதான் வசதி. உன் கிரிகளை அறிந்துக்கலாம். நீ உன் வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு காரியத்திலும் கனி கொடுத்துக்கிட்டே இருக்க, கனி கொடுத்துக்கிட்டே இருக்கிற, கனி கொடுக்கிற, கனி கொடுக்கிற, முறுமுறுப்பு இல்லாம தொடர்ற, பொறுமையா தொடர்ற, நீடிய பொறுமையோடு தொடர்ற. அதான் சொல்லுது, உன் கிரிகளை இருக்கிற. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை எழுச்சியில மறுதளிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கதான் பாக்குறாரு. இப்ப என்ன நடக்கும்? ஒரு பட்சை இவன் என்ன பரீட்சை நமக்குள்ள நடந்துருக்குன்னா, இந்த பரீட்சை தான் நடக்கு. நாமத்தை மறுதளிக்கிறானா, இல்ல வசனத்தை கை கொள்ளுகிறானா? இப்படிலாம் உத்தமா வாழ முடியாது. இது கடினமான உபதேசம். இது சிலுவையை சுமந்துலாம் போக முடியாது. நாமத்தை மறுதளிக்கிறானா? எப்படி பண்ணுறான்? வசனத்தை கை கொள்ளுகிறானா? வசனத்தை என்ன வந்தாலும் வசனத்தை கை கொள்ளுகிறான். அவனுக்கு தான் அழுகிறாரு. திறந்த வாசல் உனக்கு முன்பாக என்ன செஞ்சுக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான், போட்ட மாட்டான். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கிப்பா. தேவ